பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷமா மன்றத்துக்கு மட்டும் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயும் எனக்கு வந்து குழந்தை இல்ல. குழந்தை இல்லாதப்ப வந்து அது எப்படி யாரும் நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னு அது எல்லாருக்குமே தெரியும். அம்மா கிட்ட மட்டும் வந்து தான் நான் என்னோட முழு கோரிக்கையும் வச்சு, "ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா" அப்படின்னு சொல்லி அவங்க பாதத்துல விழுந்துட்டேன். அது மட்டும் தான் நான் செஞ்சேன். வேற எதுவும் நான் பண்ணல. மற்றது எல்லாமே அவங்களே எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் அவங்களே கொடுக்குறாங்க. அதாவது வந்து நான் அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் சொன்னாவே போதும், அம்மா சரி அப்படின்னு சொல்லி எனக்கு அதான் அத்தியாவசியமானது, அது முக்கியமானது பொருளுங்களும் கூட சரி, லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, அவங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அம்மா எனக்கு அப்படியே அதை கொடுத்துருவாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது மாதிரி மார்கழி மாத பூஜையில் நான் காலையில் டெய்லியே ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுவேன். மார்கழி மாதம் மன்றத்தில் டெய்லியே காலையில் பூஜை நடக்கும். அந்த பூஜையில் நான் வந்து ஒரு மார்கழி மாதம் ஒரு வருஷம் அப்போ காலையில் வந்தேன். மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்தேன். அடுத்த வருஷம் மார்கழி மாத பூஜைக்கெலாம் எனக்கு வந்து குழந்தை நின்னாச்சு. குழந்தை நின்று எனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு அதான் நான் அம்மாகிட்ட வேண்டிக்க, அதுக்கு தம்பி எனக்கு நின்னுமே எனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை உடம்புக்குள்ளே இருந்துட்டு, இந்த குழந்தை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு போராட்டத்தோடு தான் வந்து எனக்கு குழந்தை பிறந்தது. அது வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை ஒவ்வொரு தடவையும் பயப்படுவேன். ஒரு 5 நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. திரும்ப மறுபடியும் ஒரு பயம் மனசுக்குள்ளே அது மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த குழந்தை நம்ம கையில் கிடைக்குமா, நல்லபடியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம், டெய்லி பயம். அதாவது வந்து ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும். நான் வந்து ஆனால் ஒரு நிமிஷமாக பயந்து, அம்மா நீங்கள் தான் எதாக இருந்தாலும் எனக்கு பார்த்துக்கணும், என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட முழு நேரமும், அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க நான் மாலை போட்டால் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை போடும்போது நான் டெய்லியே அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க, நான் நார்மலாக அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே வீட்டில் அம்மா முன்னாடி பேசுவேன். அம்மா எனக்கு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் தந்திருக்காங்க. 1 2 சொல்ல முடியாது, நிறையவே இருக்குது. அப்புறம் எனக்கு பாப்பா பிறந்தான், தம்பி பிறந்து அவனுக்கும் நான் மாலை போட்டு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு மாலை போட்டு, எல்லாருமே நாங்கள் இப்போ மன்றத்தில் மாலை போட்டு மருவத்தூர் போயிட்டு இருமுடி காணிக்கை செலுத்திட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் விடாமல் தான் மறுபடியும் அம்மாக்கிட்ட வந்து தான் போய் எனக்கு முடிஞ்சப்பெல்லாம் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் அம்மாட்ட வந்து பார்த்துருவேன். அம்மாவை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதான் இப்போ என்னால் மார்கழி பூஜை காலையில் வர முடியல, தம்பி இருக்கான், அவனை பார்த்துக்க முடியல அப்படின்னு எனக்கு வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் எனக்கு என்னோட நினைவு, என்னோட எல்லாமே எனக்கு இங்கே தான் மன்றத்தில் தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்களோ அப்படியே எனக்கு இருக்கும். என்னால் ஒரு நிமிஷம் கூட நினைக்காம, மன்றத்தை பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது. நான் நினச்சிட்டே இருப்பேன், வரனோ வரலையோ, ஆனால் என்னோட நினைவு எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தம்பி பிறந்தா அது கொஞ்ச நாளையே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே எங்களுக்கு நீ ஒரு வீடும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அம்மாவே எனக்கு ஒரு வீடும் வந்து அதை கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ அங்கே இருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு அதான் முடிதான் வந்துடுவேன். மன்றத்தில் இன்னைக்கு பூஜையாக வந்துடுவேன். என்ன வேலை எப்படி இருந்தாலும் ஊரில் இல்லைன்னா மட்டும்தான், அதாவது எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை, அங்கே போயிட்டேன்னா என்னால் வர முடியாது. மற்றபடி இங்கே இருந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நின்றுடுவேன். என்னால் முடிஞ்ச தொண்டை நான் செய்வேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச தொண்டை கண்டிப்பாக செய்யுங்க. அம்மா எல்லாருக்கும் தேவையானது அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. முழுசாக நம்புங்க. முழுசாக நம்பி ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா மனசார சொல்லி அம்மாட்ட நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவங்க சித்தாடலுக்கு ஒரு எப்படி சொல்ற அளவே கிடையாது. யாரும் வந்து அவங்களோட புகழையும் சொல்லிடுவோம், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. எவ்வளவோ இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லலாம். என்னோட அனுபவங்கள் இதெல்லாம். இன்னுமே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வீட்டில் நிறைய பண்ணுவாங்க. அம்மா இந்த மாதிரி கேட்கும்போது நிறையவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் மன்றத்துக்கு வந்து விடாமல் வந்து ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா அப்படின்னு நீங்களும் சரணடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அம்மா அவங்கவுங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக பண்ணுவாங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அம்மாவை முழுசாக நம்புங்க. மன்றத்தில் எல்லாரும் மாலை போடுங்க. பூஜைக்கு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்க, வந்து பூஜையில் கலந்துக்குவாங்க. ஓம் சக்தி.